ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினி व्योमवद् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धिः भुवि रामकृष्णः. जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चात्वेषविघ्नस्वराट् तेने ब्रह्मकृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं वृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं. यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदेवमदितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम्. ये दारागारपुत्राप्तान् प्राणान् वित्तमिमं परं हित्वा मां शरणं याताः कथं तान् त्यक्तुमुत्सहे. मयि निर्बद्धहृदयाः साधवः समदर्शनाः वशीकुर्वन्ति मां भक्त्या सत्श्रियः सत्पथिं यथा. பகவான் நாராயணன் தூர்வாச ரிஷியிடம் தன்னுடைய பரம பக்தருடைய மகிமையை பாடிக்கொண்டிருக்கின்றார். பாகவத அபச்சாரம் செய்த தூர்வாச ரிஷி விஷ்ணு சக்கரத்தினால் விரட்டப்பட்டவராக, மரண பயம் அடைந்தவராக பகவான் நாராயணனை சரணம் அடைந்த பொழுது பகவான் சொல்லுகின்றார், சாதுக்கள் என்னுடைய தெய்வங்கள், மகான்கள் என்னுடைய தெய்வங்கள். அவருடைய பக்தியினால் நான் அவர்களுக்கு அடிமையாக இருக்கின்றேனே தவிர அவர்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. எப்படி சாதுக்கள் இறைவனை அடிமைப்படுத்தினார்கள் என்று கேட்டபொழுது பகவான் சொல்லுகின்றார், தங்களுடைய தியாகத்தினால். தியாகே நைகே அமிர்தத்வமா நசுகு. இறைவனை அடைவதற்கு ஒரே வழி அகங்கார மமக்கார தியாகம். அதை இங்கு சொல்லுகின்றார். ஏ தாராகார புத்திர ஆப்தான் பிராணான் வித்தம் இமம் பரம் லோகம். எல்லாவற்றையும், தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய குடும்பம், குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள், தான் வைத்துக் கொண்டிருக்கின்ற இறைவனால் அளிக்கப்பட்ட செல்வம், இகலோக சுகம் பரலோக சுகம் எல்லாம் இறைவனுடைய சேவைக்காக, இறை அடியாருடைய சேவைக்காக என்று அவர்கள் தியாகமூர்த்திகளாக இருந்ததுனால மயி நிர்பத்த ஹிருதயா, எப்பொழுதும் என்னுடைய நினைவாகவே எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சமதர்ஷனஹா, வாழ்க்கையில் வருகின்ற சுகதுக்கங்களையும் மான அபமானங்களையும் சமமாக பார்த்து கொண்டிருப்பவர்களாக, அது மட்டுமல்லாமல் என்னிடத்திலேயே அவர்கள் சமதர்ஷிகளாக இருக்கிறார்கள். நானே அவர்களுக்கு துன்பம் கொடுத்தால் கூட லீலையார்த்தமோ அல்லது அவர்களுடைய பிராரப்த க்ஷயார்த்தமோ பகவான் சாதுக்களுக்கு துன்பம் தரான். ஒரு விதமான துன்பம் லீலை, இறைவனுடைய லீலை.
அந்த சாதுனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக இறைவன் செய்கின்ற லீலை. அதற்காக கஷ்டம் வந்தது போல ஒரு சூழ்நிலையை உருவாக்குறார். இன்னொன்று சாதுக்களுடைய பிராரப்தம் இருக்கின்றது அல்லவா, அதை கழிப்பதற்காக. அந்த நிலையில கூட நானே கைவிட்டு விட்டுவேன் என்று அவர்கள் தெரிந்தால் கூட என்னிடத்தில் இருக்கின்ற அன்பை அவர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். பத்ராச்சல ராமதாஸ் சுவாமி இருந்தார், ஒரு குற்றமும் செய்யல. மக்களுடைய வரி பணத்தை எடுத்து நாராயணனுடைய கோயிலை கட்டிவிட்டார், ராமர் கோயிலை கட்டிவிட்டார் அப்படின்னு சொல்லி புகார் செய்து, மக்கள் பணம் மக்களுடைய சௌகரியத்துக்காக தான். ஆனால் அப்பொழுது இருந்த இஸ்லாமிய அரசாங்கம் கோயில்களை எல்லாம் இடித்துக் கொண்டிருப்பதனால இவர் செய்து பெரிய குற்றமாகி 14 வருடங்கள் அவரை சிறையில் அடைத்து சித்திரவதை. 14 வருடங்களும் இருந்து பாட்டு தான் பாடியிருக்காரு தவிர பகவானே என்னை கைவிட்டியா அப்படின்னு சொல்லல. 10,000 பிரதிகள் பாடியிருக்காரு. அது கிடைச்சிருக்கு. நீ எவ்வளவு பாடியிருக்காருன்னு பகவான் தான் விழிச்சு. நானே அவர்களை கைவிட்டு விட்டால் கூட, சென்ற வகுப்புல பார்த்தேன், ஜெய விஜயர்கள் நிச்சயமாக பக்தர்கள் தான். ஏன்னா பகவானுக்கு பர்சனல் அசிஸ்டண்டா வரணும்னா எவ்வளவு தபஸ் பண்ணிருக்கணும், எவ்வளவு தியானம் பண்ணிருக்கணும். அவர்களையும் கைவிட்டு விடுகின்றான் ஒரு காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா அவனே சொல்லலாம், நீல பண்ணணும்ன்றதுக்காக இதை பண்ணேன். பகவான் சாபம் கொடுத்து சனகாதி ரிஷிகளுக்கு தான் பறிந்து போகின்றானே தவிர சாபம் பெற்ற தன்னுடைய பார்ஷதர்கள், நித்திய பார்ஷதர்கள் அவங்க பக்கம் நிக்கல. இருந்தாலும் இந்த ஜெய விஜயர்கள் இறைவனுடைய பக்தியில மீறவே இல்லை. அங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். சனகாதி ரிஷிகள் எல்லாம் நல்லபடியா பக்தி செஞ்சு 100 ஜென்மால பகவான அடையணுமா, இல்ல விரோத பக்தி செய்து 3 ஜென்மங்கள்ல இறைவனை அடையணுமா அப்படின்னா, விரோத பக்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமா நாங்க இங்கேயே வந்துடணும். பாருங்களேன், ஒருத்தர் வேலை செய்யறாரு ஒரு பெரிய முதலாளி கிட்ட. அந்த முதலாளி தேவையே இல்லாம இவரை அவமானப்படுத்துறார். இவங்கிட்ட எல்லாம் எவன்டா வேலை செய்வான் தான் போவான் எல்லாரும், இல்லையா? இத்தனை வருஷமா மாடா உழைச்சிருக்கிறேன், யாரோ திடீர்னு வந்தாங்க 4 பரதேசிங்க, அவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாரு இவரு அப்படின்னு தானே போவாங்க. ஆனா இவங்க பாருங்க, நாங்க திருப்பி வரணும், ஷார்ட்கட் இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சமதர்ஷனா, நானே கைவிட்டு விட்டார் அவர்கள் என்னிடத்தில் கொண்ட அன்பு மாறவே மாறாது. அதனால சாதவகா மயி நிர்பத்த ஹிருதயாக, அப்படியே என்னை இழுத்து அவருடைய உள்ளத்துல காவல் வைத்து விட்டார்கள். மகாபாரதத்துல பகவான் ஒரு கூட்டம் போட்டு கேட்பான், இந்த சண்டை வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு. இந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தர் ஒண்ணு சொல்லுவாங்க. யுதிஷ்டர் தர்மராஜர் சொல்லுவாரு, எங்க ராஜ்யத்துக்கு கொடுத்துட்டா சண்டை வராம விட்டுடுறோம், கொடுக்கலன்னா பாதி கொடுத்தா கூட பரவாயில்ல, அதுவும் கொடுக்கலன்னா 5 கிராமம் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு அவரு சமாதானம் பேசுறாரு. அர்ஜுனனும் பீமனும் சண்டையே வர வேண்டாம், எங்க 2 பேர் அனுப்புங்க, நாங்க முடிச்சுட்டு வந்துடும், இவங்க 5 பேர் கதையே அப்படின்றாங்க. கடைசியா சகாதேவனை கேட்கும் பொழுது சகாதேவன் சொல்றான், பகவானே உன்னுடைய பிறப்புடைய ரகசியமே பூபாரத்தை குறைக்கிறதுக்காக வந்திருக்கிறது, இந்த சண்டையை நிறுத்த முடியாது, நிறுத்தணும்னா ஒரு வழி இருக்கு அப்படின்னா. என்ன வழி? அவாந்தரமா இந்த திரௌபதியினுடைய தலையை மொட்டை அடிக்கணும். உண்மையான வழி என்னன்னா உன்னை சிறைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னா. திரௌபதி தலையை மொட்டை அடிக்கிறது பாசிபிள், சாத்தியம். என்னை எப்படி சிறைப்பிடிப்பது? அதுதான் எனக்கு சாத்தியம். ஞானி இல்லையா? என்னை சிறைப்பிடிப்பியா அப்படின்னு சொல்லி பகவான் தனியா கூட்டிட்டு போய் விஸ்வரூப தரிசனம் காமிக்கும் போது அழகா உட்கார்ந்து தன்னுடைய ஹிருதயத்தாலே கட்டி விடுகின்றான் சகாதேவன். அப்படி சாதவகா மயி நிர்பத்த ஹிருதயாக வசீகுர்வந்தி மா, என்னை அவர்கள் கவர்ந்து விட்டார்கள், வசம் செய்து விட்டார்கள். என்ன செய்து அவர்கள் வசம் செய்து விட்டார்கள்? பக்தியா, அவனுடைய அன்பினால. அவனுடைய அன்பு எந்த காலத்திலும் மாறாத அன்பா இருக்கு. பொதுவாக நம்மளும் எல்லாரும் சொல்றோம் அன்பு செய்யறோம் அன்பு செய்யறோம், அது இங்கிலீஷ்ல வேற அது வேற இருக்குது.
ஆனா சாதுக்களுடைய, அதாவது மகான்களுடைய, ஞானி பக்தர்களுடைய அன்பு மாறாத அன்பா இருக்கின்றது. நம்மாழ்வார் சொல்றார், சாதாரண மக்களுடைய அன்பெல்லாம் பார்த்தா அது அன்பே இல்லை, சொன்னால் விரோதம் இது ஆயினும் சொல்வேன். நீங்க எத்தனை பேரையோ லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எல்லார்ட்டையும் சொல்றீங்க நான் உன்னதான் லவ் பண்றேன், நான் உன்னதான் லவ் பண்றேன். ஆனா மகான்கள் மட்டும்தான் பகவான் கிட்ட சொல்லும் பொழுது நான் உன்னதான் லவ் பண்றேன் பொழுது அது உண்மையாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட அன்பு அது அப்படின்னா, சத்ஸ்ரீயா சத்பதிம் யதா. அற்புதமான உதாரணத்தை சொல்லுகின்றார். நல்ல ஸ்திரீகள் எப்படி தன்னுடைய கணவனிடம், நல்ல பதியிடம் அன்பு கொண்டிருக்கின்றார்களோ அந்த அன்பு என்னிடத்தில் இந்த மகான்கள் கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன நல்ல ஸ்திரீகள் நல்ல கணவனிடம் கொண்ட அன்பு அப்படின்னா, பெரியவங்க எழுதுறாங்க, ஒரு புள்ள மனைவி யாருக்கிட்டையும் எதையும் வாங்க மாட்டான், கணவன் கிட்ட தவிர வேற யார் எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டான். எல்லாம் ஒன்வே தான், இந்த பக்கம் வந்துதான் வரணும். அப்புறம் எல்லாரையும் மதிப்பாளை தவிர கணவனிடத்தில் தான் கொண்டிருக்கின்ற அந்த தனிப்பட்ட உறவு இருக்கின்றது இல்லையா, அதை யாருக்கும் அவள் தன்னுடைய மனதை தருவதே இல்லை. அப்புறம் அப்படி அந்த கணவன் எதை கொடுத்தாலும் அதை அன்பா ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலை. அதே போல சாதுக்களும் யாருக்கிட்டையும் போய் நான் உன்னதான் நம்பி இருக்கிறேன், என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லவே மாட்டான். உயிரே போனா கூட வேற ஒரு பதியை, பதினா யார் நம்மை காப்பாற்றுகின்றார்களோ அவருக்கு பேர் பதி, அந்த பதியை நாடுவதே இல்லை. சாதாரண பக்தன் என்ன பண்றான், இந்த கோயிலுக்கு போறான், அது நடக்கலாம், அது அடுத்த கோயிலுக்கு போயிடுறான், அடுத்த கோயிலுக்கு போயிடுறான், கடைசி சுவாமியை மாற்றிடுறான், மதத்தையே மாற்றிடுறான். ஆனா இந்த மகான்கள் யாரிடத்திலையும் கை நீட்டி நிற்பதே இல்லை. அது மட்டுமல்ல, பகவான் கிட்ட கூட எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கறதே. அவர் எப்படி வச்சிருக்கிறாரோ இருந்துட்டு போற, தப்பே இல்லை. எதையாவது அவர் கொடுத்தாலும், எதை கொடுத்தாலும் அது நல்ல விஷயமா இருக்கட்டும், இல்ல துன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இரண்டையும் சமதர்ஷனத்தோட ததைவ தஸ்ய லீலேதி, இது இறைவனுடைய இஷ்டம். இப்படி என்ன வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறா, வச்சுட்டு இருக்க. அன்னை சாரதா தேவி நினைச்சிருந்தா கொஞ்சம் நல்ல சௌகரியமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா பகவான் உடலை விடுவதற்கு முன்னாடி சொல்ற, சாரதே யாரிடத்துல கை ஏந்திராத, உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ போய் கமார் புத்தூர்ல இரு, கீரை பயிர் வைத்து அதுல உணவு சாப்பிடும். 10-11 மாசம் அம்மா. அப்படிப்பட்ட வறுமை, உடுத்திக் கொள்வதற்கு கூட ஒரே ஒரு சேலை தான். ஆனா யாரிடத்திலும் கையேந்தாத நிலை. அப்போ அம்மா அவனுடைய நிலை என்ன, இந்த மனுஷனை கட்டிட்டு 25 வருஷம் வடிச்சு கொட்டணும். இந்த மனுஷனுக்கு, இந்த மனுஷனை சார்ந்த பக்தர்கள் எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்கல்ல, டெய்லி 25 பேருக்கு சமைச்சிருக்கிற அம்மா 25 வருஷத்துக்கு. ஒன்னாவது வந்துச்சா பத்தியான்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததா மனசுல? எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போச்சிங்களே, நான் எப்படி இருக்கிறேன், செத்தனா பொழைச்சனா இருக்கிறேனான்னு ஏதாவது ஒன்னா பார்த்துச்சான்னு ஏதாவது ஒரு மனசுல வந்திருக்கணும் தானே. ஒரு சாதாரண மனிதராக இருந்தா வந்திருக்கு. இந்த நிலை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அப்படியே மூடி மறைச்சிட்டான். ஏன் அப்படின்னா பகவான் அப்படி வச்சிருக்கான், அதனால அப்படி இருக்க. சத்பதி சத்ஸ்ரீயா யதா வஷீகுரு. தவம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது அவருடைய வாழ்க்கை. எது வந்தாலும் இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்கின்ற வாழ்க்கை. அப்படிப்பட்ட பதி பக்தி உள்ள இந்த பக்தர்கள் மத்தியில, பதி பக்தர்களுக்கு, ஞானி பக்தனுக்கு, மகானுக்கு யார் பதி? பகவான். இங்க பகவான் சொல்றாரு, ஒவ்வொரு ஞானியும் என்னுடைய மனைவி, ஒவ்வொரு ஞானியும் என்னுடைய அன்பிற்குரியவள். அவருடைய அன்பினால நான் வசம் செய்யப்பட்டவளாக இருக்கின்றேன். ராமாயணத்தில் பார்க்கலாம், சீதையிடத்தில் இறைவன் கொண்ட
அன்பு, இறைவனிடத்துல சீதை கொண்ட அன்பு, ரெண்டுமே அசாத்தியமான அன்பு. பகவான் அவதார நோக்கத்திற்காக வனவாசம் செல்ல வேண்டும் என்ற நிலை வந்தப்போ சீதாமா என்ன சொல்லிருக்கலாம்? ராஜ்யத்தை பிரிச்சு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிருக்கலாம். இல்ல நீங்க போயிட்டு வாங்க, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். ஒருத்தர் வனவாசம், ஒருத்தரை ஜெயிலுக்கு அனுப்புறாங்கன்னா எந்த மனைவியாவது நானும் கூட வரேன்னு சொல்ல முடியுமா? ஆனா இங்க சீதாம்மா சொல்ற நானும் கூட வருவேன். வேண்டவே வேண்டான்றார் பகவான். அப்போ அவர் சொல்றா, நான் உங்க மனைவியா இருந்து கூட வரல, உங்களோட பக்தியா இருந்து கூட வர போறேன் அப்படின்றான். அப்பதான் அடங்குறாரு. பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம் சமாம் சமதுக்கையோ நேதுமர்கதிகா குத்ஸ சமான சுகதுக்கினி. பக்தாம் பதிவிரதாம் தீனாம் சுகதுக்கையோ சமா. அங்க கஷ்டம் இருக்குமா அப்படின்னு அவர் சொல்லிடுவாருன்றதுனால துக்கம் வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்டுல இருந்தா என்ன, அரண்மனையில இருந்தாலும் எனக்கு எல்லாமே ஒன்று தான். சமான சுகதுக்கினி. எந்த சூழ்நிலையும் தன்னுடைய அந்த சமதர்ஷத்தை விட்டுவிட மாட்டேன், அதனால நீங்க என்ன கூப்பிட்டு கொண்டு போகவே கூடாதுன்னு அடம் பிடிக்கிறார். என்ன அர்த்தம்னா தத் சுக சுகித்துவம். அவர் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். அதுதான் அன்பினுடைய அடையாளம். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு தாய் ஒரு குழந்தையோட அன்போடு இருக்கிறான்னா என்ன அடையாளம்? எனக்கு எதுனாலும் ஆகட்டும் பகவானே, என் குழந்தைய விட்டுடு இல்லையா? அதாவது தன்னுடைய தாதாத்மியத்தை அந்த அன்பிற்குரிய நபரிடத்துல வைத்து விடுவதனால அந்த அன்பிற்குரிய வஸ்துக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது, எனக்கு எது வேண்டும் என்றாலும் ஆகட்டும் என்ற ஒரு தியாக மனப்பான்மை. அதனால சீதையினுடைய தியாகத்தை யார் புகழறாருன்னா அனசூயா அம்மா புகழறாங்க. அனசூயா அம்மா காட்டிலேயே பதிவிரதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இந்த மாதிரி ஒரு தவம் பண்ணிட்டு இருக்கிறீங்களேன்னு சீதாம்மா சொல்லும் பொழுது, நாங்க பிறந்ததுல இருந்தே இங்கதாம்மா இருக்கிறோம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு காட்டுல இருக்கிறது. ஆனா நீ ராஜகுமாரியாக பிறந்து எல்லா சகோதரிகளோட வாழ்ந்து கொண்டு திடீர்னு ஒரு நாள் வனவாசத்துக்கு வந்து விட்டியே. தெக்த்வா ஞாதி ஜனம் சீதே மானவிருத்திம் ச மானினி அவருத்தம் வனே ராமம் திஷ்டியாத்வம் அனுகச்சசி. அனசூயம்மா புகழற எல்லாத்தையும் சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு விட்டு பதியே கதி என்று வந்து விட்டாயே, உன்னுடைய தியாகம் தான் பெரிய தியாகம். அதனாலதான் வால்மீகி ரிஷி சொல்றாரு, சீதாயா சரிதம் மகத். ராமாயணத்துக்கு உண்மையான பேர் என்ன? சீதாயா மகத்து சரித்தம். சீதையினுடைய மகத்தான சரித்தம் தான் ராமாயணத்துக்கு உண்மையான பேர். அப்படி சீதையினுடைய அன்பை இங்க பார்க்கும்போது இந்த சத்ரியா சத்பதிம் யதா வஷீகுர்வந்தி மா அப்படின்றதுக்கு அற்புதமான உதாரணமாக இருக்கின்றது. ஏகாந்த பக்தி, அவருடைய பக்தி ஏகாந்த பக்தி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம பக்தி எல்லாம் ட்ரையாங்கிள் பக்தி. பக்தன், பகவான், வேண்டுதல். இந்த வேண்டுதல் நிறைவேறதுக்காக பகவான், இந்த வேண்டுதல் நிறைவேறினா பகவான் போயிடுவார். அந்த வேண்டுதல் கூட எதுக்குன்னா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதா இருந்தா அது. சொல்லியிருக்கிறேன் இல்லையா, கல்யாணம் ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இவன் சொல்லுவான் போய் ஆஞ்சநேயர் கிட்ட போய், சுவாமி எப்படியாவது அந்த பொண்ணை எனக்கு கட்டி வச்சிரு. இதான் நினைச்சான், அதனால எனக்கு நல்லது நடக்கும், சந்தோஷமா இருப்பேன். அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் போய் அதே சுவாமி கிட்ட சொல்றான், சுவாமி ஏன் கட்டி வச்ச பாரு. வேண்டுதலை விட்டுடுறான். சுவாமி கட்டி வைக்கலன்னா சாமி விட்டுடுவான். கட்டி வச்ச பிறகும் அந்த வேண்டிய வஸ்து, தான் ஆசைப்பட்ட வஸ்து தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலன்னா இந்த ஆசைப்பட்ட வஸ்துவே விட்டுடும். அப்போ ட்ரையாங்கிள் தான். இப்படி நிலவரம் மாறிட்டே போயிட்டே இருக்குதே தவிர அந்த ட்ரையாங்கிள்ல வேற ஒரு வஸ்து வந்துட்டே இருக்குது வரிசையா. பகவான்லயும் இந்த ட்ரையாங்கிள் நம்ம முக்கோணம். நான் மட்டும் ஸ்திரம், நான் வேண்டிக் கொள்கின்ற பகவான், நான் வேண்டுகின்ற ஆசை, அந்த ரெண்டும் மாறிட்டே இருக்கு. இதுதான் அநேக பக்தி. ஆனா ஞானியுடைய பக்தி என்ன?
இந்த நான்ன்றதே இல்லாமல். அப்படி ஏகாந்த பக்தி இருந்ததுனால தான் செயற்கரிய செயலை பகவான் செய்கின்றான். இந்த மகான்களுக்காக, சீதைக்காக ராமர் என்னென்ன வேலை பண்ணிட்டா இருப்பாரு. கடல்லையே பாலம் போட்டுட்டார். யாராலையும் கொல்ல முடியாத ராட்சசனான ராவணனையும் கொன்று விடுகின்றார். ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்தே செல்லுகின்றார், அழுது கொண்டே செல்லுகின்றார். அவருடைய அழுகையை பார்த்து கைலாசத்தில் இருக்கிற பார்வதி அம்மாவுக்கு குழப்பம் வந்துடுச்சு. இப்படி இது பரபிரம்மன்னு இவரு சொல்றாரு, அது பார்த்தா அப்படியே அழுதுட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி சீதையனுடைய வேஷத்துல போய் நிக்கிறாங்க. அப்ப பகவான் அதை கண்டுபிடிச்சிட்டு எப்பமா வந்த கைலாசத்துல இருந்து. அப்போ பகவானுடைய அந்த அன்பு பிணைப்பு அப்படி இருக்கின்றது இந்த மகான்களுடைய வாழ்க்கையில. அதனால்தான் பகவான் சொல்றாரு இங்க மயி நிர்பத்த ஹிருதயா. அதனால எங்களுடைய உறவுக்கு நடுவில் நீங்க வராதீங்க, கூனி வந்தா மாதிரி நீங்க வராதீங்க, துர்வாச விஷயே நீங்க வராதீங்க. மத் சேவையா பிரதீதஞ்ச சாலோக்யாதி சதுஷ்டயம் நேச்சந்தி சேவையா பூர்ணா குதோன்யத் கால வித்ருதம். துர்வாச ரிஷி கேட்கிறார், எதையாவது வாங்கணும்னா தானே சுவாமி பக்தியே வரும். ஒண்ணுமே வேணான்னு சொன்னாலும் மோட்சம் வேணும்னு கேட்பாங்க தானே இந்த பக்தர்கள்லாம். உலக விஷயங்கள் ஒண்ணு வேணான்னு சொல்லலாம், மோட்சம் வேணும் வைகுண்டத்தை அடையணும்னு தானே கேட்கலாம். சாலோக்கியாதி சதுஷ்டயம், சாலோக்கிய சாமீபிய சாரூபிய சாயுஜ்ய சாஷ்டின்னு ஒண்ணு சேர்த்துக்காங்க இன்னொரு இடத்துல. அதாவது வைகுண்டத்துல போய் பகவானுக்கு தொண்டு செய்யணும்னு அந்த ஆசை கூட இருக்காதா அப்படின்னா அது கூட இருக்காது இவங்களுக்கு. மத் சேவையா பூர்ணா தே, ஏற்கனவே அவர்கள் பூர்ணர்கள். நீங்க சொல்ற பக்தர்கள் இருக்கிறாங்க, அவங்கள சொல்லல நான். அந்த பக்தர்கள் ஜிக்ஞாசு பக்தர்கள், என்னை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் ஜிக்ஞாசு பக்தர்கள். அவங்கள பத்தி நான் இங்க சொல்லல, ஞானி பக்தர்களை சொல்லுகின்றேன், பூர்ணர்களாக தங்களை தெரிந்து கொண்டவர்களை பற்றி சொல்லுகின்றேன். மத் சேவையா பூர்ணா தே. நான் ஏற்கனவே முதல்ல சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பாடம் ஆரம்பிக்கும் போது 4 விதமான பக்தர்கள், ஆர்த்தன், அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி. இந்த ஞானி பக்தனை பற்றி சொல்லுகின்றார். இவர்களுடைய பக்தி சாதன சாத்திய பக்தி அல்ல, எதையோ ஒன்று செய்து எதையோ ஒன்று அடைய வேண்டும் என்பதற்குண்டான பக்தி அல்ல, சித்த பக்தி கொண்டவர்கள். இவருடைய பக்தி ஞானத்தை அடிப்படையாக. என்ன ஞானம் அப்படின்னா, நான் ஒருவன் மட்டும்தான் இருப்பது உண்மை, எந்த காலத்திலும் என்னை தேட வேண்டிய அவசியம் இல்லை, நானே எல்லாமாக இருக்கின்றேன் என்ற இந்த ஞானத்தை அடைந்தவர்கள் அவர்கள். மத் சேவையா பிரதீதம் சாலோக்கியாதி சதுஷ்டயம் ச ந இச்சந்தி. என்ன பஜனை செய்வதனால ஜிக்ஞாசு பக்தன் என்ன சொல்றான், இங்க வரணும் அங்க போனோம் அப்படின்றான். ஆனா ஞானி பக்தன் வைகுண்டத்துக்கு கூப்பிட்டா கூட வர்றதில்லை. பத்ராச்சல ராமதாஸ் சுவாமியே வைகுண்டத்துக்கே கூப்பிடுறாரு பகவான். அங்க பத்ராச்சல ராமதாஸ் சுவாமி கேட்கிறாரு, ஹனுமான் கேட்ட மாதிரியே, அங்க பஜனை எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டார். ஹனுமான் அதான் கேட்டேன், இந்த பஜனையில ஒரு ஆனந்தம் இருக்கலாம். இல்ல பஜனை எல்லாம் இருக்காது, அங்க வைகுண்டாது சாந்தமா இருக்கும், சாந்தாக்காரம் சாந்தமா இருக்கும், பேசவே முடியாது, தியானம் தான் பண்ணணும், வேண்டாம் சுவாமி அப்படின்ட்டாரு. பக்தர்களா இருப்பாங்க, எப்பயாவது ஒருத்தர் யாராவது வருவாங்க. அப்படியே வந்தாலும் ஒருத்தர் எட்டி வச்சுட்டு போயிடுவாரு, ஒருத்தர் கோச்சின்னு போயிடுவாரு, இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி பக்தியோட வருகின்ற பக்தர்களை பார்க்க முடியாதுன்னு பத்ராச்சல ராமதாஸ் சுவாமி, இல்ல சுவாமி நான் இங்கே இருந்துடுறேன் ஹனுமான் சொன்ன மாதிரி. அப்படி வைகுண்டத்தையே சாலோக்கிய சாயுஜ்ய சாமீபிய சதுஷ்டயம் இருக்கின்ற இந்த வைகுண்டத்தையே வேண்டாம் என்று சொல்லிவிட்டவர்கள் காலவிருத்தம் அந்நியது புத்தகா இச்சந்தி, அழிந்து விடுகின்ற இந்த மற்ற விஷயங்களை பற்றி அவர்களுக்கு என்ன கவலை இருக்கின்றது. சாதவோ ஹிருதயம் மக்கியம்
சாதூனாம் ஹிருதயம் துவகம் மதன்யத்தே ந ஜானந்தி நாகம் தேப்யோ மனாகபி. சொல்றான், அவங்களுக்கும் என்ன தவிர வேற எதுவுமே தெரியாது, எனக்கும் அவங்கள தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. ஞானிகளுக்கு இறைவனை தவிர வேற எதுவும் தெரியாது, ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். ஏன்னா அப்படிதான் பார்க்கிறோம் ஞானிகளுடைய வாழ்க்கையில். அப்படியே இருக்கிறாங்க. இந்த ஜடபரதர்னு இருந்தார் இல்லையா, அவரை கூட்டிட்டு போய் பலி கொடுக்கிற வரைக்கும் கூட அவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் அந்த காப்பாளிகள் இருந்து காப்பாற்றிய பிறகும் கூட ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் தானே. அப்படியே இருக்க. என்னை தவிர அவர்களுக்கு தனியாக ஒரு இருப்பு இருப்பதே தெரியாது. அது அந்நியத்து தேன ஜானந்தி. இது நியாயம். பகவான் சொல்றான், அவர்களை தவிர எனக்கும் வேற எதுவுமே தெரியாதுன்னு. இது பாருங்களேன், இது வந்து சாஸ்திர விரோதமா இருக்குது கொஞ்சம் பார்த்தா. ஏன்னா சாஸ்திரம் பகவான் என்ன சொல்லுதுன்னா சர்வஜ்ஞா, எல்லாம் தெரிந்தவன். இவர் என்ன சொல்றாரு, நான் எப்பவுமே ஞானி மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன், மீது எல்லாத்தையும் யாருமே வேற யாரையுமே எனக்கு தெரியவே தெரியாது. அப்படின்னா நம்ம பிரார்த்தனை பண்றதுல என்ன கதியாகுது? சாஸ்திரம் என்ன சொல்லுது, யார் பிரார்த்தனை பண்ணாலும் பகவான் கேட்கிறாருன்னு சொல்லுது, தெரிஞ்சுக்கிறாருன்னு சொல்லுது, நம்முடைய ஆசைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாருன்னு சொல்லுது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, யாரையுமே எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு கூட்டத்துல தன்னுடைய அன்புக்குரியவரை ஒரு வாலிபன் தேடுறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு யாருடைய முகமும் தெரியாது இல்ல. அந்த அவனுடைய மனசுல என்ன முகம் இருக்குதோ அந்த முகம் மட்டும்தான் தெரியும். தன்னுடைய குழந்தைய ஒரு தாய் தேடுறான்னு வச்சுங்களேன், எத்தனையோ குழந்தை விளையாடித்தாலும் யார் முகம் தெரியாது. உயிரை காப்பாற்றுகின்ற ஒரு மருந்தை தேடி கண்டுபிடித்து எடுத்துட்டு வரணும்னு சொல்லி டாக்டர் சொன்ன உடனே வழியில் இருக்கிற எந்த கடையும் தெரியாது அவனுக்கு, கண்ணுக்கு பிளாக் அவுட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இங்க சொல்றாரு, எனக்கு பிளாக் அவுட் ஆயிடுச்சு. நாகம் தேபியோ மனாகபி ந ஜானா. எப்படி பகவான் இதை சொல்ல முடியும் அப்படின்னா, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்றான். அவங்கள தவிர எனக்கு எதுவுமே தெரியாதுன்றதுனால தான். என்னுடைய ஐஸ்வர்யம் என்னன்றதே எனக்கு மறந்துடுது, எனக்கு எவ்வளவு சக்தி இருக்குதுன்றது மறந்துடுது, எனக்கு எவ்வளவு ஞானம் இருக்குதுன்றது மறந்துடுது. ஞானம் தனக்கு இருப்பதாக பகவானுக்கு ஞாபகம் இருந்தா ஏகநாத சுவாமி கிட்ட போய் பகவான் 12 வருஷம் படிப்பானா பாருங்க. 12 வருஷம் கண்டியா கண்ணன்ற ரூபத்துல போய் 12 வருஷம் சேவை பண்றான், படிக்கிறான். பகவான் மறந்துடுது அப்படின்ற என்னுடைய சாமர்த்தியம், ஜகத்தையே ரட்சணம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் மறந்துடுது, சர்வஜத்துவம் மறந்துடுது, என்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம், என்னுடைய புகழ், என்னுடைய இதுவெல்லாம் மறந்துடுது. அதனால தான் பகவான் என்ன பண்றான், பக்தர்களுக்கு அடிமையாக வேலை செய்கிறார். எத்தனையோ கதைகள். துவாரகாச்சே ராணா பாண்டவான் கரி அப்படின்றார் ஏகநாத சுவாமி. துவாரகைக்கு ராணா, ராணானா ராஜா, ஆனா பாண்டவானா கரி, பாண்டவர்களுக்கு அடிமையாக இருக்கின்றான். துவாரகிலே இருந்திருக்கலாம் தானே ஆனந்தமா. ஆனா இல்ல, இங்க வந்து என்னென்ன வேலை வந்து செய்ய முடியாதோ செய்யக்கூடாதோ ஒரு ராஜா எல்லா வேலையும் செய்யறான். பியூனா இருக்கிறான், டிரைவரா இருக்கிறான், ஷூ கீப்பரா இருக்கிறான், செக்யூரிட்டி கார்டா இருக்கிறான். அப்படி துவாரகாச்சே ராணா பாண்டவானம் கரி. பண்டரிநாதனாக இந்த பண்டரிபுரத்துல பாண்டுரங்கனாக என்னென்ன சேவை பண்ணிருக்கிறோம், 2-3 கதையெல்லாம் சொல்லியிருக்கிறோம். கபீர்தாசருக்காக போய் இவன் தறி நெய்தான் கூட உட்கார்ந்து. அவரு கபீர்தாசர் தறி, இந்த நூல் தறி, அது என்ன சொல்லுவாங்க, கைத்தறி தானே, கைத்தறி, கைத்தறி அவருடைய தொழில். அவர் ஏதாவது ராமரை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே போயிடும். அவருடைய ராமர் வந்து உருவம் இல்லாத ராமர், அதனால எல்லா உருவமும் அவருக்கு ஓகே தான். பகவான் பாண்டுரங்கனுக்கு அவர் மேல அவ்வளவு ஆசை. அவர் எந்த நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறாரோ அந்த நாமத்துக்கு கொண்டு ஒரு உருவத்தோட போய் உட்கார்ந்து திடீர்னு ஃப்ரெண்ட்லியா பழகுற. என்னங்க நீங்க எங்க இருந்து வரீங்க? பண்டரிபுரத்துல இருந்து வரேன், உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். பக்தன் மாதிரி வர, நீங்க இவ்வளவு பெரிய ராம பக்தரா இருக்கிறீங்களே, அனந்தமா இருக்கு, உங்க கூட வாழணும்.
இப்போ கபீர்தாஸ் சொல்றாரு, உழைச்சாதான் சாப்பாடு அப்படின்னு. சும்மா பஜனை பண்ணி சாப்பிட்ற கோஷ்டி இல்லைன்னாங்க, உழைச்சா சாப்பிட உழைக்கிறேன், உங்களுக்காக நானும் உழைக்கிறேன்னு சொல்லிட்டு கைத்தறி பகவான் நை. அப்படி ரைதாஸ் அப்படின்றவருக்கு, அவர் ஒரு பக்தர், அவர் வந்து செருப்பு தைப்பவர். கதை சொல்லியிருக்கிற உங்களுக்கு நினைக்கிறேன். அந்த நாட்டில் ஏதோ ஒரு ராஜாவுடைய கட்டளை, எல்லா பட்டாளத்தில் இருக்கிறவங்க, ஆர்மியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் புது ஷூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு, நல்ல இந்த செருப்பு தைப்பவர்களுக்கு எல்லாம் 1 லட்சம் செருப்பு தைக்கணும் இத்தனை ஒரு வாரத்துக்குள்ள. இவர் ரவிதாஸ் சுவாமி ஆரம்பிச்சாவே அவருக்கு இதுவாயிடும், பாட்டு பாடிட்டே ஆரம்பிப்பார் வேலையை, சமாதிக்கு போயிடுவார். 6 நாள் ஆயிடும். என்ன பண்றதுனே தெரியல, அரசாங்க கட்டளை, ராஜா வந்து தண்டனை கொடுப்பான், எல்லாம் தெரியும், இருந்தாலும் அவரால் முடியல. அந்த நேரத்தில் பகவான் என்ன பண்றான், இவன் போய் 1 லட்சம் செருப்பு ஒரே நாள்ல தைச்சிடும். அப்புறம் சேனாநாயின்னு இன்னொரு பக்தர் இருந்த, அவருக்காக இவன் போய் இன்னொருத்தருடைய தலையை மொட்டை அடிக்கிறான். பாருங்களேன், அந்த ராஜா வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். சேனாநாயி அங்க போய் அவருக்கு சேவை, அவருக்கு வந்து பணிவிடை செய்யணும். பணிவிடை செய்ய போறாரு, அந்த பொட்டியை தூக்கின்னு போறாரு. போற வழியில பஜனை கோஷ்டி வந்துடும். அந்த பஜனை கோஷ்டி வந்த உடனே பஜனை கோஷ்டியோட போயிடுவார். இவர் எப்படியாவது ராஜாவிடத்துல தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி விரோதிகள்லாம் போய் அந்த இஸ்லாமிய ராஜாவிடத்துல சொல்லிடுவாங்க. இல்லாத பிள்ளைலாம் சொல்லி அவன் அங்க போயிட்டான், வரமாட்டான். கேட்டா எவன்டா ராஜா அப்படின்னு கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா அவனை வந்து அடித்து இழுத்து வாருங்கன்னு சொல்லி ஆணை கொடுக்கும்போது இவர் போறார். யாரு, நம்ம பாண்டரங்கன். யார் உருவத்துல, சேனாநாயகி உருவத்துல போறார். போய் மசாஜ் பண்றாரு. பாருங்களேன், மசாஜுக்கு என்ன தமிழ்ல மசாஜ். தலையில கை வச்சோன்னா அவனுக்கு ஜில்லுன்னு அப்படியே சிலிர்க்குது. என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிறிய, உங்ககிட்ட ஏதோ வித்தியை இருக்குது அப்படின்றா. என்கிட்ட பல வித்தியை இருக்கு ராஜா அப்படின்னு சொல்லி அவனுக்கு காட்சி கொடுத்து பாருங்களேன். இவருக்கு காட்சி இல்லை, அவனுக்கு காட்சி. ஏன்னா சாப்பாடு போடுறவன் அவன் தானே. அதே மாதிரி ராமதாசர், பத்ராஜர் ராமதாசர் வாழ்க்கையிலையும் ராமதாசருக்கு காட்சி இல்லை, சிறையில் வச்சு சாப்பாடு போட்டவனுக்கு காட்சி. இல்லது என்ன தெரியுது, பகவானை நமஸ்காரம் பண்றோமோ இல்லை, சாது கொடுத்து சாப்பாடு போட்டுருவோம், ஷார்ட்கட். அப்படி சேனாநாயகிக்காக ஒரு நாவிதனாக வேலை செய்கின்றான். பக்த கும்பாரான்னு ஒருத்தர் இருந்தார். பக்த கும்பாரா தன்னுடைய கையை வெட்டிக்குவார். அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. மண்ணை மிதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே குழந்தையை சாவடிச்சிருவாரு. இந்த பாண்டரங்க பக்தியில இப்படி நாசமா போச்சே குடும்பம்னு அந்த அம்மா அந்த பாண்டரங்கனுடைய சிலையை உடைக்க வரும் பொழுது இவர் போய் அந்த அம்மா அடிக்க போய், அந்த அம்மா அந்த பாண்டரங்கன் மேல ஆன என்னை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்படி குடும்ப சண்டையில ஒரு நாள் கையை வெட்டிக்குவார். கையை வெட்டின பிறகு சாப்பாடு எங்கே சாப்பிட்றது, எப்படி வேலை செய்யறது? அதனால பகவான் போய் அவருக்கு உதவி செய்வதற்காக பல வருடங்கள் அங்கே குயவனாக வேலை செய்கின்றார். சக்குபாயின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா மாவு அரைக்கிறார். பாண்டுரங்கன்னு போய் அந்த அம்மா கூட சேர்ந்து மாவு அரைக்கிறார். இன்னும் அந்த உரல் இருக்கு. பண்டரிபுரத்துக்கு போனீங்கன்னா அந்த உரல், பகவான் மாவு அரைச்ச உரல் இருக்கு இன்னும். அப்படி ஒவ்வொரு அவதாரத்திலும் பார்த்தீங்கன்னா பகவான் வந்து சாதுக்களுக்கு எப்படி பணிவிடை செய்கின்றான். பணிவிடை செய்யும் பொழுது தான் வந்து உலகத்தையே ஆட்சி செய்கின்றவன், சர்வஜன்ற எண்ணம் இருந்தா செய்ய முடியுமா? ராஜசூய யாகத்துல சாதுக்களுடைய செருப்பை தொடச்சி வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு எச்சேல எடுக்கிறான். செய்ய முடியுமா? அந்த மாதிரி பகவான் தன்னை மறந்தவனாக இருக்கின்றான். பக்த பக்திமான், பக்தர்கள் மேல பக்தி கொண்டிருப்பவன் அப்படின்றவரு. ஏன் சுவாமி இதெல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு பித்து பிடிச்சு போச்சா? சாதாரண ஜனங்களுக்கு தான் பித்து பிடிக்கும், உங்களுக்கும் பித்து பிடிச்சு போச்சா? இவ்வளவு அட்டாச்மெண்ட் ஏன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அதான் சொல்றான், அட்டாச்மெண்ட் இல்லை, அட்டாச்மெண்ட்ல 2 வசதி இருக்கும். பற்றுல 2 இருக்கும், சுயநலம் இருக்கும். பற்றை கொள்பவன், பற்றை கொள்ளப்படுபவன், இது 2 இருக்கும். இங்க வந்து அது இல்லை, இங்க ஒண்ணுதான். சாதுனாம் ஹிருதயம் து அகம்
சாதவோ ஹிருதயம் மஹ்யம். அத்வைதத்தில் கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்களா? எங்க போனாலும் பாகவதம் அத்வைதத்தில் தான் முடியும். ஏன் சுவாமி அவங்களுக்காக உங்களுடைய சொந்த நிலையை விட்டு விட்டு ராஜாதி ராஜன் நீ, சர்வஜன் நீ, சர்வசக்திமான், அங்க போய் ஒரு வேலைக்காரனா இருக்கிறியே, கூலிக்காரனா இருக்கிறியே, அடிமையா இருக்கிறே, உனக்கே அசிங்கம் இல்லையா அப்படின்னா அசிங்கம் இல்லை. ஏன்னா எங்க 2 பேருக்குள்ள பிரிவினையே இல்லையே. சாதுனா ஹிருதயம் து அகம், சாதவோ ஹிருதயம் மஹ்யம். அவங்க எப்படி ஏயதாமாம் பிரபத்யந்தே, எந்த பக்தன் என்னை எப்படி நினைக்கின்றானோ அப்படி நான் இருக்கின்றேன். இந்த ஞானி பக்தன் என்ன நினைக்கிறான்? பகவானை தவிர எதுவுமே இல்லை, சர்வம் கலுயிதம் பிரம்ம, 2வது வஸ்து இல்லவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட போய் நான் 2வது வஸ்துவை நிக்க முடியுமா? அவன் என்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறதுனாலே நானும் என்ன நினைக்கிறேன், என்னை தவிர வேற. அப்ப நான் அந்த சாதுக்களுக்கு நீங்க பணிவிட செஞ்சீங்களா? அந்த சாதுவா இருப்பதே நான் தானே, அது தெரியாத எனக்கு. அதான் பகவான் சொல்றான், ஞானித்து ஆத்மைவ மேமதம். கீதையில பகவான் சொல்றது ஞானித்து ஆத்மைவ மேமதம். அதுதான் இங்க சொல்றான், சாதுனாம் ஹிருதயம் து அகம், சாதவோ ஹிருதயம் மஹ்யம். அதனால தூர்வாச ரிஷியே, அம்பரீஷனுக்கு நான் கடவுள் இல்லை, அம்பரீஷன் தான் எனக்கு கடவுள். கிருஷ்ணாவதாரத்தில் இதே ஒரு வார்த்தையை சொல்றான். போர் முடிந்த பிறகு யுதிஷ்டர் வந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பாரு. கிருஷ்ணனை போய் ஆலோசனை கேட்கலான்னு வரும்பொழுது பகவான் தியானத்தில் இருக்காரு அப்படின்னாங்க. எல்லாரும் தியானம் இருப்பாங்க, இவர் ஏன் தியானத்தில் இருக்காரு அப்படின்னா, எந்த பகவான் நீங்க நமஸ்காரம் பண்ணிருக்கீங்க தியானத்தில் அப்படின்னா பீஷ்ம பகவான் அப்படின்னு. யாரு? கிருஷ்ணர் சொல்றார், பீஷ்மர் தான் தியானம் செய்து கொள்றார். அப்படி பக்தர்களுடைய பக்திக்காக நான் பித்து பிடித்தவனாக இருக்கின்றேன். அதுதான் சைவ சம்பிரதாயத்துல இதெல்லாம் பார்க்கலாம். இது வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லிட்டே வந்தேன், சைவ சம்பிரதாயத்துல சொல்லலையே சுவாமின்னு வருத்தம் சிலருக்கெல்லாம். ஏன்னா இங்க பேசுறது நாராயணர். சைவ சம்பிரதாயத்துல பாருங்க, பிட்டுக்கு மண் சுமந்தான். ஒரு பிட்டு, ஒரு கைவளம் பிட்டு, அதுக்கு மண் சுமக்குறான், அடி வாங்குறான். அப்புறம் தன்னுடைய பக்தனான சுந்தரனுக்கு வருந்தி போறான். யாருக்கிட்ட? அந்த முதல் மனைவி போச்சுக்கினாங்க அம்மா. இவர் தான் 2வது மனைவியை கட்டி வச்சது. இவரு பறிஞ்சு போறார். அந்த அம்மா போயா அப்படின்னு சொல்லுது. அங்கேயும் பண்ணி வச்சுட்டு இங்கேயும் வந்துட்டு பறிஞ்சு போற. யாரா செய்வாங்களா? யாரா செய்வாங்க? பறிஞ்சு போற. அவர் நல்லவர், வல்லவர் அப்படின்னு பறிஞ்சு. பகவான் பக்தர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய நிலை. அப்படி எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும், எந்த உருவமாக இருந்தாலும் இறைவனுடைய தன்மை மாறாது. என்ன தன்மை? ஞானிகளுக்கு அவன் அடிமையாக இருக்கின்றான். அதனால்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுற, பித்தா பைத்தியமே அப்படின்னு. இல்லைன்னா அவருக்கு இவரை வந்து ஆட்கொள்ளணும்னு அவசியம் இருக்கு. எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, இவரை வந்து ஆட்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அதனால பகவான் சொல்றான், நான் தான் அவர்களுக்கு அடிமையை தவிர அவர்கள் எனக்கு அடிமைகள் அல்ல. அதனால இந்த சக்கரம் என்கிட்ட என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியே படியாது. உபாயம் கதயிஷ்யாமி தவ விப்ரஸ்ருணுஷ்வதத் அயம் ஹ்யாத்ம அபிசாரஸ்தே யதஸ்தம் யாது வைபவான் சாதுஷு பிரகிதம் தேஜஹ பிரகர்த்துஹு குருதே சிவம். அதான் நீங்க சேவமா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு வழி சொல்றேன். ஏ விப்ர, ரொம்ப படிச்சவரே அப்படின்றாங்க. சில வார்த்தைகள்லாம் நக்கல்னு சொல்லுவாங்க. இது நக்கல். ரொம்ப படிச்சவரேன்னு பார்த்து யாரு சொல்றது? துர்வாசனை பார்த்து சொல்ல, ரொம்ப படிச்சிருக்கு. நீ படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு நல்லவன அடையாளம் உன்னால கண்டுபிடிக்க முடியல, ஒரு பக்தன அடையாளம் உன்னால கண்டுபிடிக்க முடியல, உன்னுடைய கோபத்தை உன்னால அடக்க முடியல அப்படின்றத அர்த்தம். ஏழனை செய்கின்றார். தவ உபாயம் கதையிஷ்யா, நீங்க பஜனை பண்ணிட்டு வந்து சரணாகதி பண்ணீங்க இல்லையா, அதுக்காக ஒரு உபாயம் சொல்றேன். தத் சுனுஷ்வ, என்ன சுவாமி செய்யணும், என்ன உபாயம் அப்படின்னா, தே அயம் ஆத்ம அபிச்சாரஹா யதஹா ஹி தம் யாத்து வை பவான். யாரை குறித்து நீங்க வந்து அபிச்சாரம் பில்லி சூனியம் வச்சீங்களோ, பூதத்தை ஏவி விட்டீங்களோ,
அவருடைய திருவடியிலே போய் விழுங்க. எதுக்காக இப்படி சொல்றீங்க அப்படின்னா, சாதுஷு பிரகிதம் தேஜஹா பிரகர்த்துகு அசிவம் குருத்தே. மகான்களுக்கு இழைக்கப்படுகின்ற தீமை மகான்களை பாதிக்கவே பாதிக்காது. மறுபடியும் யார் இதை செய்ய ஆரம்பித்தார்களோ அவர்களையே வந்து தாக்கும். அதனால சாதுக்களிடம் ஏவப்பட்ட கெடுதல் அதை செய்தவனையே அடையும் என்பதனால அதை நிவர்த்தி செய்யக்கூடிய தகுதியும் அந்த சாதுக்களுக்கு தான் இருக்கின்றது. நீங்க அம்பரீஷனை சரணமடைங்கள் சொன்ன உடனே தூர்வாச ரிஷி அப்படி பார்க்கிறார். இவ்வளவு படிச்சு இவ்வளவு தபசு பண்ணி அவங்ககிட்ட போய் கால விழுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது பகவான் இங்க சொல்றாரு, தபோ வித்யாச்ச விப்ராணாம் நிஷ்ரேய சகரே உபே தே ஏவ துர்வினீதஸ்ய கல்பேதே கர்த்துரன்யதா பிரம்மன் தது கச்ச பத்ரந்தே நாபாகதனயம் நிருபம் க்ஷமாபய மகாபாகம் தத சாந்திர் பவிஷ்யதி. துர்வாச ரிஷிக்கு சங்கோஜம். நான் போய் அவன் காலில் விழணும், பகவான் காலில் விழலாம் நியாயம், அவன் காலில் நான் விழணுமா அப்படின்னு நினைக்கும் போது சொல்றாரு, அது ஒரு சங்கோஜம். இன்னொன்னு, நான் காலில் விழுந்து அவன் மன்னிப்பானா அப்படின்னு சொல்லி சந்தேகம். அப்ப சொல்றாரு, படிச்சவன் தவம் பண்ணவன் திமிரு இல்லாம இருந்தோ. ஏன்னா இந்த படிப்பும் தவமும் தான் திமிரா இருக்கிறவனுக்கு ஆபத்தா வந்து. தபோ வித்யாச்ச விப்ராணாம் நிஷ்டேய சக்கரே உபே. பணிவோடு இருப்பவனுக்கு, திமிரு இல்லாமல் இருப்பவர்களுக்கு, பக்தி உள்ளவர்களுக்கு, வினயம் உள்ளவர்களுக்கு இந்த தவமும் வித்யையும் படிப்பும் நல்லதை செய்யும். ஆனா பணிவும் பக்தியும் இல்லைன்னா, திமிர் பிடித்தவர்களாக அகங்காரம் பிடித்தவர்களாக இருந்தால் தேயேவ துர்வினீதஸ்ய கல்பேதே கர்த்துரன்யதா. ராவணன் நிறைய படிச்சவன், நிறைய தவம் செஞ்சான், 10,000 வருஷம் தவம் பண்ணான். அதுவும் தலையை வெட்டி வெட்டி தவம் பண்ணான். என்னாச்சு? துர்வினீதஸ்ய. அதனால படிச்சுட்டோன்னு சொல்லி அகங்காரமா இருக்காதீங்க, பணிவா போய் அவர் காலில் விழுங்க. ஏ பிரம்மன் அது கச்ச பத்ரம் தே, உனக்கு நல்லது நடக்கும், நான் சொன்னனே சொல்லுங்க, இப்படி சொன்னாரு பகவான், போய் காலில் விழுங்க. க்ஷமா பைய, காலில் விழுந்துட்டு மன்னிப்பும் கேட்கணும் அப்படின்றான். யாரிடத்துல சுவாமி? அவனிடத்திலேயே அவன் மகாபாகம். அவன் சாதாரணம் இல்லை, என்னையே கட்டி போட்டு வச்சிருக்கிறான். அதனால மகாபாகியவான். நாபாகத்தனையும், அம்பரீஷன் நாபாகனுடைய பிள்ளை அவரு. அதனால நாபாகத்தனையும் அம்பரீஷம் க்ஷமாபய ததா சாந்தி பவிஷ்யதி. அப்பதான் உங்களுக்கு சாந்தி வரும் அப்படின்னு சொன்ன உடனே தூர்வாச ரிஷிக்கு ஒரு வழி கிடைச்சது. ஏன்னா பகவான் சொல்லிட்டாரு இல்லையா, பொய் ஆகாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து திருப்பி வர இவருடைய திருவடியில விழறார். ஏவம் பகவதா திஷ்டோ துர்வாசாச்சக்ரதாபிதः அம்பரீஷம் உபாவ்ருத்ய தத்பாதோ துக்கிதோ கிரகீத் தஸ்ய சோத்யமனம் வீக்ஷ்ய பாதஸ்பர்ஷ விலஜ்ஜிதः அஸ்தாவே தத்ஹரேரஸ்திரம் கிருபயா பீடிதோ பிருஷம். அப்படியே காலில் விழுந்து அவர் காலை கெட்டியா பிடிச்சுக்கிட்டானா. அம்பரீஷன் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி சுகபிரமர் சொல்றாரு, லஜ்ஜை உடையவராக ஆகிவிட்டார். கொஞ்சம் கூச்சம் ஆயிடுதான். யார் பிரம்ம ரிஷி என் காலை தொடுவதா அப்படின்னு சொல்லி கூச்சப்பட்டார், சங்கோஜப்பட்டார் அப்படின்றார். பொதுவாக என்ன ஆகும், நமக்கு தீமை செஞ்சவங்க நம்ம கிட்ட மண்ணு கேட்டா போன இல்ல வந்தியாடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லை ஏன் அவ்வளோ முக்கியமா சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட் தான். நம்ம கதை என்ன, அவங்க கதை என்ன, அப்ப அந்த கதைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா இதெல்லாம் பண்ணித்தான் போகணும். நமக்கு ஏதாவது ஒருத்தர் ஏதாவது கெடுதல் கெடுத்துட்டான், அவனுக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுன்னா உடனே நம்ம மனசு என்ன சொல்றது, பகவான் நம்மளால ஒண்ணும் வைக்க முடியல. அது கூட இல்லை பாருங்க. இப்ப சொல்லலாம் தானே, வச்சாம்பார் பகவான் என்கிட்ட அனுப்பிச்சாம்பார் பகவான் சொல்லலாம் தானே. சொல்ல மாட்டார். அவர் நினைக்கிறாரு,
ஆஹா, இது என்ன அநியாயம்! என்னை பகவான் பரீட்சை செய்கின்றான். எனக்கு திமிரு இருக்குதா, அகங்காரம் இருக்குதான்னு பார்க்குறாங்க. நான் சாது பக்தி கொண்டவனா இல்லையான்னு பார்க்குறாங்க. என்னுடைய காலை இந்த பிரம்ம ரிஷி தொடுற மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவர் லஜ்ஜை உடையவராக ஒரு சபதம் செய்கின்றார். அற்புதமான சபதம். ஏன்னா இந்த சக்கரம் வேற அவர் துரத்திட்டே வருது. எங்க போனாலும் அந்த வண்டு சத்தம் போடல, அந்த மாதிரி டர்ன்னு சுத்திட்டே வருது. சவுண்டு வேற பிரச்சனை, லைட்டு வேற. இவர் வேற மரண பயத்துல ஓலம் அடிக்கின்றார். இது நிறுத்தணும். எப்படி நிறுத்தணும் அப்படின்னா, சரி எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிடக்கூடாது. எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொன்னா அம்பரீஷனுக்கு என்ன ஆயிடும்னா, தூர்வாச ரிஷிக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தா மாதிரி ஆயிடும். அம்பரீஷன் சரி சார் பரவாயில்ல பரவாயில்ல எந்திரிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை மன்னிச்சுட்டேன் பரவாயில்ல எழுந்திருங்கன்னு சொல்ற மாதிரி அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் மன்னிக்கிற சக்தி இருக்கிற மாதிரியும், அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறதுனால இவர் மன்னிக்கிற மாதிரியும், ஐயரை விட அவர் பெரியவர்ன்ற மாதிரி அதெல்லாம் வந்துடும்ல. அம்பரீஷன் பாருங்க, பக்தன்னா அதான் ஒருத்தர் சர்டிபிகேட் கொடுக்குறான்னா சரியான சர்டிபிகேட்டா இருக்கு. இங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, யத்யஸ்தி தத்தம் இஷ்டம் வா ஸ்வதர்மோ வா ஸ்வனுஷ்டிதா குலம் நோ விப்ரதைவம் சேத் விஜோ பவது விஜ்வரஹ யதி நோ பகவான் ப்ரீதஹ ஏகஹ சர்வகுணாஸ்ரயஹ சர்வபூதாத்ம பாவேன விஜோ பவது விஜ்வரஹ. ஒரு சபதம் எடுக்கின்றார். அந்த சபதத்தில் 3 அங்கங்கள் இருக்கின்றது. நான் இதுவரை ஒழுக்கத்தோடு இருந்தவன் என்றால், இறை பக்தியோடு இருந்தவன் என்றால், அப்படி என்பது உண்மை என்றால், இந்த சக்கரம் துர்வாச ரிஷியை தீங்கு செய்யாமல் இருக்கட்டும், கொல்லாமல் இருக்கட்டும், விட்டுவிடட்டும். அது ஒண்ணும் பண்ணல, இவருக்கு தான் பயம், மரண பயம். திஜோ விகத ஜரஹா பவதி, அவருக்கு பயம் நீங்கட்டும். இன்னொன்னு சொன்னார், என்னுடைய குலமே சாதுக்களுக்கு சேவை செய்த குலமாக இருந்தால், சாதுக்களை தெய்வமாக பார்த்து கொண்டு சாதுக்களுக்கு சேவை செய்த குலம் என்பது உண்மை என்றால், குலம் நோ விப்ர தெய்வம் சேத் அப்படின்றார். நகா குலம் விப்ர தெய்வம் சேத். விப்ரர்கள் மகான்கள், ரிஷிகள், அவர்களுக்கு சேவை செய்து அவர்களை தெய்வமாக கொண்டாடிய குலம் எங்களுடைய குலம் என்றால் விஜோ பவத்து விஜ்வர, இந்த துர்வாச ரிஷிக்கு பயம் நீங்கட்டும். முதல்ல தன் மேல இருக்கிற ஒரு ஸ்ரத்தை, தன்னுடைய தர்மத்து மேலேயும் ஒழுக்கத்து மேலேயும் பக்தி மேலே இருக்கிற ஒரு ஸ்ரத்தை. அடுத்தது தன்னுடைய மூதாதையர்களுடைய சாது பக்தி மேல இருந்த ஸ்ரத்தை. மூன்றாவதாக என்ன சொல்லுகின்றார், எதி சர்வ குணாஸ்ரயா ஏகஹா நஹ பகவான் சர்வபூதாத்ம பாவேன பிரீதஹா சேத் திஜோ பவத் விஜ்வரஹ. இது அற்புதமாக, இது ஞானம். என்ன சொல்றாருன்னா, இங்க இருப்பதெல்லாம் ஒரே இறைவன் என்பது உண்மையானால், பாருங்க பகவானுக்கே சவால், யார் யாரை மன்னிக்கிறது? அவர் சொல்லிட்டாரு, நான் மன்னிக்க முடியாது, நீங்க போங்க, அவன் தான் மன்னிப்பான். பகவானுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பவன், மன்னிக்க முடியாதவன், மன்னிக்கப்பட வேண்டியவன் இருக்குது இல்லையா? ஆனா இங்க பாருங்க, அம்பரீஷ் என்ன சொல்றாரு, இங்க இந்த வேற்றுமை எங்க இருக்குது? யார் யாரை மன்னிக்கிறது? சர்வ குணாசயா ஏகஹா எதிஜே, அந்த இருக்கின்ற வஸ்து எல்லாம் ஒரே வஸ்துவாகத்தான் இருக்கின்றது, நடந்ததெல்லாம் லீலை என்பது மட்டும் தான் உண்மை என்றால் அப்படின்னு அர்த்தம். சர்வ ஆத்ம பாவேன, என்னுடைய பாவம், என்னுடைய பாவம்னா என்னுடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா, சர்வம் ஆத்மா இது சர்வாத்ம பாவம். எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதான், பகவான் தான். அவமானப்பட்டவரோ அவமானப்படுத்தினவரோ மரண பயம் அடைந்தவரோ சரணம் அடைந்த, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இருக்கிறதுல ஒண்ணுதான் அப்படின்றது உண்மையாக இருந்தால், அந்த ஞானத்தை வைத்து இறைவன் பிரீத்தனாக இருந்தால், எதி பிரீத்தகா சேத், என்னுடைய ஞானத்தை கண்டு இறைவன் பிரீத்தனாக இருந்தால், இந்த விஜயனுக்கு இந்த பயம், மரண பயம் நீங்கட்டும் சொன்ன உடனே சாந்தி ஆயிடுச்சு. இது
சுதர்ஷன சக்கரம். ஏன்னா ஞானத்தை இன்வோக் பண்ணவொடனே சுதர்ஷனம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு. சு தர்ஷனம், சுஷ்டு தர்ஷனம் எஸ்ய ஞானம்தான். அது சக்கரமா சொன்னாதான் நமக்கு புரியணும். சக்கரமா சொல்லிங்கிறாங்க. சொன்ன உடனே மரண பயம் நீங்கிவிட்டது. உடனடியாக பெரும் மூச்சு விட்டு தூர்வாச ரிஷி அற்புதமான பல ஸ்லோகங்களை சொல்லுகின்றார். அகோ அனந்ததாசானாம் மகத்வம் திருஷ்ட மத்தியமே கிருதாகசோபி யத் ராஜன் மங்களானி சமீஹசே. தூர்வாச ரிஷிக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுத்து. அகோ அனந்ததாசானாம் மகத்வம் திருஷ்டம் அத்தியமே. அனந்ததாசர்கள் இந்த மகான்கள், இந்த மகான்களுடைய மகிமையை நான் தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டேன் என்ன அர்த்தம்னா, தெரிந்து கொண்டேன்னு இப்பதான் தெரியுமா அவருக்கு? ஏற்கனவே தெரியும். அவரும் மகான் கேட்டகரி தானே. பிரஸ்ல ரிப்போர்ட் எழுதிட்டேன், வெளிப்படுத்தி விட்டேன்னு அர்த்தம். என்ன வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா, யாரெல்லாம் மகான்களுக்கு சாதுக்களுக்கு அபச்சாரம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு விடிவே இல்லை. அது தூர்வாச ரிஷியாக இருந்தால் கூட விடிவே இல்லை. இதுதான் அந்த மகான்களுடைய மகிமை. அது மட்டுமல்ல, யாரை பார்த்து பகவானே நான் அவர்களுக்கு தாசன் என்று சொல்லுகின்றார்களோ அகம் பக்த பராதீனஹா அப்படின்ட்டான் பகவான். அப்படிப்பட்ட மகானுடைய பெருமையை தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, கிருதாகசோபி எத்ராஜன் மங்களானி சமீகதி. உன்னை அழிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு ஏவல் விட்டேன். ஆனால் எனக்கு மங்களம் வேண்டும் என்று கைகுப்பி கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாயே. அதான் எதை சொல்றாருன்னா, ஏன்னா இந்த ரிஷி தெரியும் தானே, ஓடும்போது பின்னாடி திரும்பி பார்க்கறாரு, என்ன பண்றான் பார்க்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் புரியணும்னா வீட்டில் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஞாபகம் கொண்டு வரும். யாரோ ஒருத்தர் வரான் பிடிக்காதவனே, நம்ம வீட்டில் நாய் இருக்கு ஜிம்மி அப்படின்றோம், அந்த ஜிம்மி தெரிஞ்சுன்னு போகுது. அப்ப நம்ம வீட்டுக்காரர் என்ன பண்ணுவோம்? கை கொட்டி சிரிப்பும் தானே. எப்படி ஜிம்மி அந்த ஆளை துரத்துகின்றது அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுவோம் தானே. அந்த மாதிரி இந்த சக்கரம் என்ன துரத்தும் போது சந்தோஷப்படுறான்னு திரும்பி பார்த்தாரு. அவன் கை கூப்பி நின்றுட்டு இருக்கிறான். பகவானே அவர் ஒன்றும் ஆயிடக்கூடாதுங்க. அதை சொல்றாரு, கிருதாகசோபி யத் ராஜன். நான் உனக்கு தீமை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவனாக இருந்தாலும், அதுக்கு அதை ஏவல் விட்டவனாக இருந்தாலும் மங்களானி சமீகசே. இதுதான் சாதுக்களுடைய லட்சணம். என்னன்னா, அபச்சாரமே மற்றவர்கள் செய்து விட்டாலும் அந்த அபச்சாரத்தை பொருட்படுத்தாமல் பகவானே இவங்களுக்கு நல்லதாகட்டும் சொல்லுவாங்க. அதனாலதான் பாருங்க, ராவணன் அனுமானுக்கு அபச்சாரம் பண்றான். ஆனா சொல்றாரு, ராவணா நல்லதுக்காக சொல்றப்பா, எத்தனையோ நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கு, இந்த ஒரே ஒரு கெட்ட குணத்தினால நீ அழிந்து விட போயிடுவ போல இருக்கே, உன் நல்லதுக்காக சொல்றான் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லது. அன்னை சீத்தையும் ராவணனை பார்த்து என்ன சொல்றாங்க, உன் நல்லதுக்காக சொல்றேன், அவரை சரணம் அடையணும்னு சொல்லல, ஃப்ரெண்ட்ஷிப்பாவது வச்சுங்க. எது ஜீவத்தும் இச்சசி, நீ உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை கேளு. அப்படி அபச்சாரம் செய்தாலும் அவர்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாதான் சாது. வேணும் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஏன்னா தானி தீனி சரி போயிருந்து. அமுதமொழிகளை பகவான் சொல்லுவார், ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், ஒரு பக்தன் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டே வந்தான். நாராயண ஸ்மரணத்திலேயே துவைத்து காய போட்டிருக்கின்ற துணி மேல நடந்து போயிட்டான். உடனே மன்னனுக்கு கோபம் மன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டார். இவர் நாராயணா நாராயணன்னு சொன்னார். அது கூப்பிட்டு இருக்கும் போதே பகவான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டார். திடீர்னு கிளம்புறீங்களே தாய ஆட்டத்தை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி லட்சுமி அம்மா கேட்கும்போது, இப்போ பக்தன் கூப்பிடுறான், அடி வாங்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு காப்பாற்றுறாரு. திருப்பி வந்துட்டார். உடனே ஏன் சுவாமி வந்துட்டீங்க, அவனே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒரு கருத்து, சாது அபச்சாரம் செய்தால் அதுக்கு பரிகாரம் இல்லை. இரண்டாவது கருத்து, உண்மையான சாதகங்களுக்கு பகவான் அதீனனாக இருக்கின்றார், அடிமையாக இருக்கின்றார். மூன்றாவது கருத்து என்ன, அப்படியே சாது அபச்சாரம் செய்தாலும் சாதுக்கள் அவர்களை எந்த ஒரு தீமையும் வராமல் பார்த்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட அனந்த தாசானாம்
மகத்வம் அத்ய மே திருஷ்டம். துஷ்கரக்கோனு சாதூனாம் துஸ்த்யஜோ வா மகாத்மனாம் யைஹி சங்கிருஹீதோ பகவான் சாத்வதாம் ரிஷபோ ஹரிஹி. இதுல என்ன சொல்றாரு? இது நியாயம் தானே, சாதுக்கள் இப்படி இருக்கிறது நியாயம்தான், மகான்கள் இப்படி பொறுமைசாலிகளாக இருப்பது நியாயம்தான், பிறரை மன்னிப்பவர்களாக இருப்பது நியாயம்தான். ஏன் அப்படின்னா அதுதான் அவங்களுடைய அன்பிற்கும் பக்திக்கும் ஞானத்திற்கும் அடையாளம். ஏன்னா யாரை அவர்கள் தியானம் செய்கின்றார்களோ அவர்களுடைய குணங்கள் தானே இவருக்கு வரும். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு? துஷ்கரஹா கோனு சாதுனா, சாதுக்களால செய்ய முடியாத விஷயம் என்ன இருக்கு? ஏன்னா சாத்வதாம் ரிஷபஹா ஹரி, அவங்க யாரை நமஸ்காரம் செய்யறாங்க தெரியுமா? சாதுக்கள் எல்லாம் பெரிய சாதுவாக இருக்கின்றான் ஒருவன். யாரு? பகவானுக்கு என்ன பேரு? சாத்வதாம் ரிஷபா. அதனால தட்சிணாமூர்த்திக்கு தான் அதிகமான, சைவ சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான பூஜை எங்க நடக்கும்? தட்சிணாமூர்த்தி. கம்ப்ளைண்டே இல்லாத சுவாமி அவர் வந்துட்டான். அவரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார், அவர்கிட்ட போறவனும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஹயக்ரீவர் குருஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் பகவானுக்கே பிரச்சனை இல்லை. மீது எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் பகவானுக்கு பிரச்சனை. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சிருஷ்டிகர்த்தாவா இருக்கும்போது பகவானுக்கு பிரச்சனை, எல்லாரும் திட்டுவான். இந்த பாழா போன பகவான் என் தலையில இப்படி எழுதிட்டானே அப்படின்னு திட்டுவான். ஸ்திதிகர்த்தாவாக திருப்பதி பெருமாள் நின்று இருக்கும்போது கூட பகவானுக்கு பிரச்சனை தான். ஏன்னா அவனுக்கு கொடுத்துட்டியே, நான் கேட்ட அளவுக்கு எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு திட்டுவான். அப்புறம் சொல்லவே தேவையில்லை, லயகர்த்தாவா சிவனாக ருத்ரனாக இருக்கும் பொழுது எல்லாரும் திட்டுவாங்க. இந்த 3 பேர் 3 விதத்திலையும் எப்ப எதை பண்ணாலும் திட்டுறாங்க ஜனங்க. என்ன பண்றது அப்படின்னு போது அம்பாளே சொன்னாங்க, குரு ஆயிடுங்க. குரு ஆயிடுன்னு யார் வேணும்? இந்த பழாப்பான குரு எனக்கு சொல்லி கொடுக்கல யாரும் சொல்லுவாங்களே? யாரும் சொல்லுவாங்க. அப்போ சாத்வதாம் ரிஷபகான்னு பேர். குரு எல்லா சாதுக்களுக்கும் குருவாக இருப்பதனால பகவான் சாதுக்களுடைய தலைவனாக இருக்கின்றான். சாத்வதாம் ரிஷபகான சாதுக்களுக்கு தலைவனாக இருக்கின்றான். அவன் செஞ்சது தானே, அவன் சொல்லிக் கொடுத்ததுன்னா என்ன? அவன் செஞ்சது அவன் சொல்லிக் கொடுக்க போறான். என்ன சுவாமி, இதே மாதிரி தான் இன்னொருத்தர் வந்தார் அவர்கிட்ட. அது ஒரு கதை. இந்த பிருகு ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு ஆசை, யாருக்கு பொறுமை ஜாஸ்தி? இந்த 3 பேர்ல யாருக்கு பொறுமை? எந்த 3 பேர்ல? சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தாக்கள்ல பிரம்மா விஷ்ணு சிவன்ல யாருக்கு பொறுமை ஜாஸ்தின்னு கண்டுபிடிக்கணும்னு அவருக்கு ஆசை. அதனால போய் பெருமாளை ஒவ்வொரு லோகம், பிரம்மலோகத்துக்கு போறாரு, திட்டிடுறாரு, அவனுக்கு கோவம் வந்துடுறாரு. சிவலோகத்துக்கு போனா அவரும் திட்டிடுறாரு, கோவம் வந்துடுறாரு. பெருமாள் விஷ்ணு லோகத்துக்கு போய் பெருமாளை காலில் மார்பில் உதச்சிடாரு. அம்மாவுக்கு கோவம் வருது, இவருக்கு கோவம் வரல. காலை பிடிச்சிட்டு அவர் என்ன சொல்றாரு? நாராயணர் வலித்ததா? அப்படி எட்டி வதிக்க வந்தவனை வலித்ததான்னு கேட்கின்ற ஒருவனுடைய பக்தன்னா எப்படி இருப்பான்? சாதுவாகத்தானே இருப்பான். அதனால இதேதான் நம்ம குருமராஜ் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நடக்கும். செருப்பு காலையிலே உதைப்பான். ஐயோ அம்மான்னு கூட கத்தலாம் தானே அட்லீஸ்ட். கத்தவே 2-3 வருடங்களுக்கு அப்புறம் அவனை வேற அந்த பூஜாரியை வேற ஏதோ விஷயத்துக்காக தண்ணி கொடுக்கும் பொழுது அப்ப சொல்றார், ஏன் சுவாமி முன்னாடியே சொல்லலன்னு? சொல்லியிருந்தா என்னப்பா பண்ணிருப்பேன்? தலையை எடுத்திருப்பேன். அதனாலதான் சொல்ற. அப்படி சாத்வதாம் ரிஷபஹா என்னாம ஸ்ருதி மாத்ரேன புமான் பவதி நிர்மலஹா தஸ்ய தீர்த்த பத கிம்பா தாசானாம் அவசிஷ்யதே. யாருடைய நாமத்தை கேட்ட மாத்திரத்திலேயே புனிதம் அடைந்து விடுகின்றோமோ, யாருடைய திருவடிகளை தொட்ட மாத்திரத்திலேயே ஒரு தண்ணீர் போன பாவன கங்கையாக மாறிவிடுகின்றதோ, அவருடைய தீர்த்த பதத்தினுடைய அந்த தீர்த்த பதனுடைய தாசர்களுக்கு அடைய முடியாத விஷயம் என்ன இருக்கின்றது என்று மகான்களுடைய பெருமையை பாடுகின்றார். இந்த ஸ்லோகங்கள் இருக்கின்றன, அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத கிளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமः.
तदेव रम्यं रुचिरं नवं नवं तदेव शश्वन् मनसो महोत्सवं तदेव शोकार्णवं शोचनं नृणां